Hello viewers, welcome to How English Institute. ஆக்சுவலி நம்ம சேனலில் இங்கிலீஷை ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போதேன். நீங்கள் வித்தின் 1 மந்த்க்குள்ளே நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம இப்போதுலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கிலீஷுங்கிறது ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தாங்க, அது ஒரு மொழி, அவ்வளோதான். அதை நம்ம பேச பேச அது தானாக நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நமக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. சில பேர் இங்கிலீஷை பார்த்தா ஐயோ இங்கிலீஷான்னு பயப்படுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷை பேச நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற இங்கிலீஷை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வித்தின் 1 மந்த்க்குள்ளே நீங்கள் இங்கிலீஷில் தாராளமாக பேசிடலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட் டு ஆல். இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு இங்கிலீஷ் கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இங்கிலீஷ் உரையாடல். இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், இல்லை மற்றவங்க கிட்ட பேசலாம். ஸோ அதுதான் கான்வர்சேஷன். அப்போ நீங்கள் எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் யாரையாவது பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். முதல்ல அவங்கக்கிட்ட என்ன பேசுவீங்க? எப்படி இருக்க, என்ன, உங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, உன் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி கேட்பீங்க. ஸோ அந்த எப்படி அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அண்ட் அந்த எப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ எப்படி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஹவ்வை வச்சு நாம் கொஞ்சம் சென்டென்ஸை பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட் வீடியோங்கிறதுனால நான் இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சிம்பிளான சென்டென்சஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இங்கிலீஷில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாய். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படிங்கிறது ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட். நம்ம யூஸ்வலாகவே யாரையாச்சும் பார்த்தோன்னா ஹாய் சொல்கிறது வழக்கம். நான் அதுக்கு தமிழில் என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? ஹாய்னா அதுக்கு தமிழில் வணக்கம் அப்படின்னு தாங்க அர்த்தம். தமிழில் நம்ம வணக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான் இங்கிலீஷில் ஹாய். இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுறவங்க இனிமேல் தமிழில் வணக்கம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் ஹாய் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹலோ. ஹலோவும் ஹாய் மாதிரி தாங்க. இப்போ நம்ம யாரையாச்சும் பார்த்தோன்னு சொன்னால் ஹாய் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஹலோன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம ஹலோன்னு சொல்லிட்டு தான் கோயிலாக்கும். ஆனால் அந்த ஹலோக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோனாலும் வணக்கம் தாங்க அர்த்தம். ஸோ இனிமேல் தமிழில் வணக்கம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹாய் இல்லை ஹலோன்னு சொல்லுங்கள். நீங்கள் இங்கிலீஷில் பேச பேச இங்கிலீஷ் தானாக வந்துடும். ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ டூயிங். ஹவ் ஆர் யூ டூயிங். ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நல்லா இருக்கீங்களா, இல்லை எப்படி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம யாரையாச்சும் பார்க்குறோம், ஹாய் ஹலோன்னு சொன்னதுக்கப்புறமா என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படி கேட்போம் இல்லையா. ஸோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு இனிமேல் ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேளுங்க. இதை ஹவ் ஆர் யூன்னு மட்டும் கூட கேட்கலாம். ஆனால் ஹவ் ஆர் யூ டூயிங்னு கேட்டால் அது இன்னும் கிராமட்டிக்கலாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன்றும் அதே தான், ஹவு டு யூ டூ. ஹவு டு யூ டூ அப்படின்னாலும் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் டென்ஸில் வரும். ஆர் டூயிங் அதெல்லாம் கண்டினியூஸ் டென்ஸ். இது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வருது. ஹாய் ஹவு டு யூ டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டைலாக இருக்கும். இனிமேல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ யாரையாச்சும் பார்க்குறப்ப ஹாய் ஹவு டு யூ டூ அப்படின்னு கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் பேசியாச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாச்சு. அடுத்து என்ன கேட்போம்? உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குது, அதாவது உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதுக்கு ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது. குடும்பம் எப்படி இருக்குன்னா குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் ஒன்,
ஹவ் இஸ் யுவர் ஜாப்? ஹவ் இஸ் யுவர் ஜாப் அப்படின்னா உங்கள் வேலை எப்படி இருக்குது? இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, உன் வேலை எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லை இது ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறது தான் ஹவ் இஸ் யுவர் ஜாப் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே நம்ம யூஸ்வலாக தமிழில் பேசுகிறது தான். அதை இப்போ இங்கிலீஷில் இனிமேல் நீங்கள் பேச போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தப்பையோ இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் கேள்விப்பட்டோ இருக்கலாம். ஸோ அவங்கள நீங்கள் நேரில் பார்க்குறப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க? ஹவ் இஸ் யுவர் ஹெல்த்? உங்கள் உடல்நலம் எப்படி இருக்குது, அதாவது உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் யுவர் பிஸ்னஸ்? ஹவ் இஸ் யுவர் பிஸ்னஸ்? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை நீங்கள் பேசுகிறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது என்ன கேட்பீங்க? உங்கள் பிஸ்னஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதான் உங்கள் தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறது தான் ஹவ் இஸ் யுவர் பிஸ்னஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் லைஃப்? அதாவது உன் லைஃப் இப்போ எப்படி இருக்குது, அதாவது உன் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறது. என்னடா இப்படிலாம் கேட்பாங்களா அப்படின்னா கேட்பாங்க. அதாவது அவங்களுக்கு புதுசாக ஜாப் கிடச்சிக்கலாம். ஸோ ஜாப் கிடச்ச உடனே முன்னாடி பணத்துக்கு கஷ்டப்பட்டவங்க இப்போ நல்லா இருப்பாங்க இல்லையா, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோட. ஸோ அப்போ கேட்கலாம் ஹவ் இஸ் லைஃப் அப்படின்னு. இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருக்கலாம். ஸோ அப்போ ஹவ் இஸ் லைஃப், உன்னோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இது எதுவுமே புதுசு இல்லைங்க, நம்ம தமிழில் வழக்கமாக பேசுறது தான். அதை இப்போ இங்கிலீஷில் பேசுகிறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு யூ நோ தட்? அதாவது அது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறது. அதாவது உங்களை பற்றின ஒரு விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராச்சும் ஒருத்தங்க கேட்கும்போது, அப்படியா இது உனக்கு தெரியாதுன்னு நினச்சினே, இப்போ எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்கறதோட மீனிங் தான் இது உனக்கு எப்படி தெரியும். ஸோ ஹவு டு யூ நோ தட்? நெக்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் மை ட்ரெஸ்? அதாவது என் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்ற மீனிங்கில் வரும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு அப்போ புது ட்ரெஸ் போடுறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் மற்றவங்க கிட்ட என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க இல்லையா? அதை ஹவ் இஸ் மை ட்ரெஸ் அப்படின்னு கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் யுவர் ப்ராப்ளம் நவ்? அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்கப்போ என்ன கேட்பீங்க? உன் பிரச்சனை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ அதை தான் ஹவ் இஸ் யுவர் ப்ராப்ளம் நவ் அப்படின்னு கேட்கணும். த நெக்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் இட்? இது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச டைலாக் தான், சினிமாவில் கூட வரும். ஹவ் இஸ் இட் அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னு மீனிங். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்ச உடனே இல்லை ஏதாவது ஜெயித்த உடனே சக்ஸஸ் ஆன உடனே ஏதாவது சாதித்த உடனே நீங்கள் ஹவ் இஸ் இட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் யுவர் ஃபீவர் நவ்? ஹவ் இஸ் யுவர் ஃபீவர் நவ்? அதாவது உன் காய்ச்சல் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது அவங்க காய்ச்சலோடு இருந்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது உன் காய்ச்சல் எப்படி இருக்குன்னு கேட்பீங்க இல்லையா? அதான் ஹவ் இஸ் யுவர் ஃபீவர் நவ். நெக்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் யுவர் ஆம்பிஷன் நவ்? ஆம்பிஷன்னா லட்சியம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும் இல்லையா? ஸோ உன் லட்சியம் இப்போ எப்படி இருக்குது? அதாவது அவங்க லட்சியம் பெருசாக இருக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிக்க முடியாததாக இருந்துக்கலாம். ஸோ அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது இல்லையா? இப்போ எப்படி இருக்குது உன் லட்சியம், அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்துக்கியா ஜெயிக்க அப்படின்னு கேட்குறது தான் ஹவ் இஸ் யுவர் ஆம்பிஷன் நவ். த நெக்ஸ்ட் ஒன், ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ்? ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ்? அதாவது உன் பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். பேரண்ட்ஸ் அப்படின்னா பெற்றோர்கள், அதாவது அம்மா அப்பா ரெண்டு பேரையும் சேர்த்து தான் பேரண்ட்ஸ்னு சொல்கிறோம்.
ஸோ நம்ம தனியாக கேட்போம் இல்லையா, உங்கள் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, உங்கள் சிஸ்டர்ஸ் நல்லா இருக்காங்களா, தம்பி தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்போம் இல்லையா. ஸோ அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இங்கிலீஷில் ஹவ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஹவ் இஸ் யுவர் சிஸ்டர்ஸ் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னா கல்யாண ஏற்பாடு. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோட சிஸ்டர்ஸ், அதாவது அக்கா தங்கச்சி சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கேட்கும்போது இப்போ எப்படி இருக்குது கல்யாண ஏற்பாடு, எந்த அளவில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா. ஸோ அதை ஹவ் இஸ் யுவர் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஹவ்வை வச்சு சிம்பிளான ஈஸியான நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கான்வர்சேஷன்ஸ், அதாவது உரையாடல்களை பார்த்துருக்கோம். இன்னும் மற்ற கொஸ்டின் வேர்ட்ஸ், கிராமர்ஸ், கான்வர்சேஷன்ஸ் இதையெல்லாம் வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இன்றைக்கி இந்த வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம மிச்சத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.